வணக்கம். நம்ம வீட்ல இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி என்னைக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது வழக்கமா தான் இருக்கு. அம்மா அப்பாவுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், அண்ணன் தம்பிக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், அக்கா தங்கைகளுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், இது எப்பவுமே நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு வழக்கமான விஷயம் தான். ஆனா இந்த எல்லா விஷயத்தையுமே தாண்டி நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது பிக் பாஸ் குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை பத்தியும் தான். கிட்டத்தட்ட ஒரு குடும்பமாவே இணைஞ்சிட்ட நம்மளுக்கு அங்க இருக்கிற ஒரு சிலரை நம்மளால பிரிச்சு பார்க்க முடியல. முதல்ல ஜூலிக்கு இந்த ஊர் உலகமே சப்போர்ட் பண்ணுச்சு. ஆனா அவங்களுடைய கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருந்த அதிகப்படியான சப்போர்ட் எல்லாமே ஒட்டுமொத்தமா மாறி ஓவியா பக்கம் திரும்பிடுச்சு. இதுக்கு அவங்களுடைய தனித்துவமான கேரக்டர் மட்டும்தான் காரணம். இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும்ன்ற அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் அமைஞ்சிருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்மளால தாங்கிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு வெளியான ரிசல்ட். மக்களுடைய அதிகப்படியான சப்போர்ட்னால ஓவியா அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்கன்னு நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வெளிப்படையா தெரிவிச்சிருக்காரு. பிக் பாஸ் ஷோவோட முதல் எபிசோட நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அந்த ஷோவோட எலிமினேஷன் ரிசல்ட் அடுத்த நாள் தான் வெளியிடப்பட்டுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பெருவாரியான வாக்குகள் யாருக்குமே பதிவாகல. ஆனா ஓவியா நாமினேஷன் ஆன எல்லா எலிமினேஷன்லயுமே அவங்க சேஃப்னு முதல் நாளே தெரிவிச்சிருக்காரு நடிகர் கமல்ஹாசன் அவர்கள். அப்படின்னா சாதாரணமா சேஃபான நிலைமைக்கு வரல. இருக்கிறதுலயே அதிகப்படியான வாக்குகளை பெற்று யாருமே நெருங்க கூடாத இடத்துல இருக்கிற ஒரு ஓட்டை மட்டும்தான் இந்த அளவுக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு வாக்குகளை மக்கள் செலுத்தினதுக்காகவும் மக்களை அந்த அளவுக்கு வாக்குகளை செலுத்த வச்சதுக்காகவும் ஓவியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப். இந்த ஷோவை பார்க்கிற பல தாய்மார்கள் ஓவியாவை தன்னுடைய குழந்தைய தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அங்க பொய் குற்றச்சாட்டால தண்டிக்கப்படுறது யாராலையுமே சகிச்சுக்க முடியல. கண்டிப்பா ஓவியா இதே கேரக்டரை ஃபாலோ பண்ணாங்கன்னா பிக் பாஸ் சீசன் ஃபர்ஸ்டோட முதல் டைட்டில் வினரா ஓவியா அவங்க தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கான குட் கேரக்டர்ஸும் எலிஜிபிலிட்டியும் ஓவியா அவர்களுக்கு இருக்கு. இதுக்கு உதாரணமா நடந்த விஷயம் தான் இன்னைக்கு நடந்த சேஃப் ஜோன். எது எப்படி நடந்தாலும் உனக்கு ஆப்போசிட்டா நடந்தாலும் நீ யாருன்னு நமக்கு சொல்லி கொடுத்த ஓவியார்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். பிக் பாஸ் பத்தின அடுத்த நியூஸ் உங்களுக்காக பின்னாடியே வந்துகிட்டே இருக்கு. இந்த நியூஸ்க்கான லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஓவியா நாமினேஷன்ல இருந்து செலக்ட் ஆன சந்தோஷத்தை உங்களோட கமெண்ட்ஸ்களை கீழே பதிவிடுங்க. நன்றி.